நிலா சோழன் ஒன்றா சேர்ந்து ஹனிமூன் போகிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஹனிமூன் போன இடத்துல அந்த ரெசார்ட்டில் உட்காந்துட்டு அங்கே ரூம்குள்ளே பெட் மேலே உட்காந்துட்டு நிலா ஹாப்பியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவா வந்து சேர்ந்துட்டோண்டா, இனிமேல் தான் குளிச்சு கிளம்பி அப்படியே வெளியில் சுற்றி பார்க்குறத ஆரம்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்தோஷமாக. பக்கத்தில் உட்காந்துருக்கிற அங்கே சோழனோட தலைமுடிய வருண வாரியே அங்கே நிலா, சரிடா பல்லவா நான் ஈவினிங் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சோழன் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு அப்படியே வெளியில் ரூமுக்கு வெளியில் வந்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்க. கீழே ரிசப்ஷனில் ஒரே சத்தமாக இருக்குது. சோழன் அங்கே என்ன ரிசப்ஷனில் ரொம்ப ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதான் தெரியலையே போய் பார்ப்போம் அப்படின்னு சோழனும் அவசரமாக கீழே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள், என் கூட நான் கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் புதுசாக கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு வந்தேன் என் பொண்டாட்டியை காணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாரு. உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க, ஆமாங்க ஆமாம், நேற்று நைட்டு நானும் அவளும் வந்தோம், ஆனால் இன்னைக்கு காலையில் அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. உடனே சோழன், ஐயையோ பதறாதீங்க, அவங்க நீங்கள் எந்த ஊர், அவங்களுக்கு எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, இங்கே யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, தெளிவாக சொல்லுங்கள் கண்டுபிடிச்சிடலாம், முதல்ல இவ்வளவு பதறிட்டு சத்தம் போடாதீங்க அப்படின்னு சோழனும் சொல்ல. உடனே பக்கத்தில் நிற்கிற நிலாவும், எங்க இந்த ரிசார்ட்டில் ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜ் கவர் ஆகிற மாதிரி அங்கே கேமரா செட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த பொண்ணு எங்கே போயிருந்தாலும் தெரிஞ்சிருந்தானே, அப்புறையே இவர் ரொம்ப இவ்வளவு இதாக ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, ஒன்றும் ஆயிருக்காது, பி பாசிட்டிவ் அப்படின்னு நிலாவும் சொல்ல. உடனே சோழன் சொல்கிறாரு, ஆமாம் எங்க ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்ல. அந்த நபரும், இதோ இருக்குது ஃபோட்டோ, ஒரு நிமிஷம் அப்படின்னு பதட்டத்தில் தான் பாக்கெட்டில் வச்சுருந்த மொபைலில் எடுத்து அதில் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. கல்யாணத்தன்னைக்கு, அதாவது போன வாரம் தனக்கும் தன்னோட மனைவிக்கும் ஆன ஃபோட்டோவை காண்பிக்க அந்த மனைவியை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க நிலாவும் சோழனும். நிலா இது சந்தாவாச்சே அப்படின்னு சொல்ல. உடனே ஆமாம் இது சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்க, ஏங்க இவங்க நார்த் இண்டியன் தானே அப்படின்னு சொல்ல. சேச்சே இந்த பொண்ணு நார்த் இண்டியன், நான் இங்கே தமிழ்நாடு தான், ஆனால் இந்த பொண்ணு கேரளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவங்க கேரளாவா, இவங்க பேர் சந்தா தானே அப்படின்னு சோழனும் கேட்குறாரு. உடனே நிலாவும் கேட்க, இல்லை இவ பேர் ரேணுகா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேணுகாவா, என்ன சோழன் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏன் இந்த பொண்ணு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த பொண்ணு மாதிரி தான் எங்கள் கூட எங்கள் அண்ணா வேலை செய்கிற பக்கம் அவர் கூட அங்கே ஒருத்தர் இருந்தார், அவரோட தங்கச்சி சந்தா, அவள் பீகாரை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் எக்ஸ்பிளைன் பண்ண. சேச்சா இது வேற பொண்ணுங்க, இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, எனக்கு இங்கே எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி கேரளாவில் போய் கல்யாணம் பண்ணி இவளை கட்டி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த நபர் சொல்கிறாரு. அந்த நபரோட அம்மா அப்பான்னு எல்லாம் தலையில் அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. அடே என்னடா ஹனிமூன் வந்த இடத்துல அவளை காணமா, அவளுக்கு 10 பவுண்டில் நகை செஞ்சு போட்டோமே, அவள் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் சிசிடிவியை செக் பண்ணணும், எனக்கு என்னமோ தப்பாக படுது மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்க ஹனிமூன் வந்த இடத்துல அந்த ரெசார்ட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு பதட்டத்தில், என்ன சந்தா அப்படியெல்லாம் எங்கே போயிடுவாங்க, அப்படி என்ன ஒருத்தங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவாங்களா, நம்மக்கிட்ட 25 லட்சம் பணம் கேட்டிருக்காங்கல்ல, அதை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் தானே கல்யாணம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் சொல்ல. அதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிசிடிவியை பார்க்க கரெக்டாக சந்தாவும் அந்த நைட்டில் அப்படியே எகிரி குதிச்சு போகிறாங்க. கரெக்டாக காலையில் 3 மணி இருக்கும் பொழுது அப்போ யாரோ வாட்ச்மேன் நல்லா உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க அந்த கேட்டை எட்டி குதிச்சு வெளியில் போகிறது கிளியராக சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகுது. வெளியில் யாரோ காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, காரில் ஏறி போகிற மாதிரி சீன் எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகுது. அடே இப்போ ஃபோன் பண்ணால் கூட அவள் எடுக்க மாட்டேங்கிறாளே, இது ஏதோ ஃப்ராடு பண்ணா போல் இருக்குமே, எங்கே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அந்த கூட்டிகிட்டு வந்த ஆணோட அம்மா சொல்ல. உடனே அவரும்
புரோக்கருக்கு ஃபோன் பண்ணுறாரு. புரோக்கர் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்க உடனே அந்த பொண்ணு தொலைஞ்செல்லாம் போகலைங்க, எங்களோட பொறுப்பு கிடையாது, அவங்க எட்டி குதிச்சு எகிரி குதிச்சு போகிறாங்க, அவங்க மேஜர், அதனால் இதுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்காரங்களும் சொல்லிட உடனே சந்தா எதுக்காக எட்டி குதிச்சு போகணும், அதுவும் அவங்க அங்கே நார்த் இந்தியன் மாதிரி இருந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் இதில் வேறு மாதிரி தெரியுதே சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறான். அதே சமயம் கரெக்டாக சேரன் ஃபோன் பண்ணுறாரு. சேரன் கிட்ட சோழன் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, என்னது சந்தா அங்கே என்னடா சொல்கிற சோழா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே, ஆமாம், எங்களுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே, நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா பரவாயில்லண்ணே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்துருக்கேண்ணே அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா சோழா, அது என்ன ஏதுங்கிறது தெரியாமல் சந்தாவா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டே எல்லாருமா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த ஃபோட்டோவை உடனடியாக நாங்கள் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இதை பப்ளிஷ் பண்ணி இந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே சமயம் அங்கே சந்தா பீகாரில் இருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, சார் இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், அவங்க பீகாரில் இருக்காங்க சார், இங்கே எப்படி இன்னைக்கு காலையில் தொலைஞ்சு போக முடியும் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்க, அப்படியா, அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற நம்பரும் இந்த நம்பரும் சேமா அப்படின்னு கேட்குறாரு ஃபோன் நம்பர். அதாவது அந்த புதுசாக கல்யாணமான ஆண்கிட்ட தன்னோட மனைவின்னு நினச்சி சேமித்து வச்சுருக்கிற அந்த ஃபோனோட நம்பரும் நிலாச்சோழன் சந்தான்னு வச்சுருக்கிற ஃபோனோட நம்பரும் ஒன்றா இருக்கான்னு பார்க்க ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. உடனே பார்த்தீங்களா, இது வேறு சந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லி மனசை தேத்துக்கிறாரு. இல்லை சோழன், ஃபோன் பண்ணுங்க, முதல்ல சந்தா எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நிலா சொல்ல, இதோ இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அதே சமயம் அங்கே சந்தா ஃபோனை அட்டன் பண்ணி என்ன சோழன் அப்படின்னு அவங்க பாஷையில் கேட்குறாங்க. உடனே சோழன், சந்தா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அதே சமயம் அதே அங்கே கொடைக்கானலில் தான் இருக்கிற சந்தா பொய் சொல்லி, நான் இப்போ பீகாரில் தான் இருக்கேன், என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. இல்லை, நாங்களும் இங்கே கொடைக்கானல் வந்தோம், உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை ஃபோட்டோ வச்சுட்டு காணோன்னு சொன்னாங்களா, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நிலா, இல்லை சம்திங் ராங் சார், நீங்கள் அவங்கள ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது சார் பெஸ்ட்டு அப்படின்னு நிலாவும் சொல்ல, அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்காரங்களும் கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க. அதே சமயம் சோழன் கிட்ட சந்தா, ஐயோ நம்ம கொடைக்கானலில் தானே இருக்கோம், எப்படியாவது மாட்டிட்டா என்ன பண்ணுறது, இவங்க எங்கே இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிற கூட்டாளிங்க கிட்ட சொல்ல, எப்படியோ நமக்கு 10 பவுன் நகையும் அவங்க கொடுத்த சீர்வரிசையாக 5 லட்சம் ரூபாய் பணமும் மிச்சம். அதே சமயம் போலீஸ் இனி நம்மளை சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிரும், அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே சமயம் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டான்னு அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொருத்தருங்களும் அந்த பேப்பரில் போட்ட விளம்பரத்தை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் எல்லோரும் இத்தனை நாளாக கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க, என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஆகி இப்படி கல்யாணத்தில் போய் அதுவும் ஏமாந்துட்டமேன்னு ஒரு ஆம்பளையாக எங்களை பார்த்தா எல்லோரும் சொந்த பந்தங்க எல்லாம் அசிங்கமாக பார்ப்பாங்க, அடுத்தது வேறு யாரும் நம்பி கல்யாணம் பண்ண பொண்ணும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை நாங்கள் யாருமே, அதுவும் போட்ட பக்கமெல்லாம் 10 பவுன் 20 பவுன் நகையையும் அங்கே பணத்தையும் வாங்கிட்டு மூட்டை கட்டுற கும்பல் தான் இந்த கும்பல்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க சோழன். என்னது, இவ்வளவு பெரிய கேடு கட்ட குடும்பமாக அந்த சந்தாவோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் அதிர்ச்சியாக வாயை பிளக்கிறாரு. உடனே அங்கே சோழன், அப்போவே நம்ம யோசிச்சிருக்கணும், 25 லட்சம் ரூபாய் நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்தா தான் அவங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறப்பவே அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு, தப்புச்சனே பரவாயில்லை, எப்படியோ இத்தனை பேர் நகை பணம் காசுன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம், நம்மக்கிட்ட பணம் இல்லாததால் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் சேரன் எல்லாருமே சொல்ல, ஆமாண்டா ஆமாம், கார்த்திகாவும் அவங்க வீட்டுக்காரர் சரியில்லைன்னு இப்போ தான் வந்திருக்கு, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்ல உடனே நிலா சொல்கிறாங்க, அண்ணே 2 பேர்த்துக்குமே இனிமேல் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு, நீங்கள் பேசாமல் கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டினீங்கன்னா நம்ம வீட்டு மூத்த மருமகளாக மகாலட்சுமியாக அவங்க வருவாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிலாவும் சொல்ல உடனே சேரன், எதுவுமே நம்ம கையில் இல்லைப்பா, இன்னாருன்னு ஆண்டவன் பார்த்து முடி போடுறது, அந்த மாதிரி கார்த்திகாவுக்கு நான் தான், எனக்கு கார்த்திகா தான் ஆண்டவன் எழுதி இடையில மற்றவங்க எல்லாரும் விளையாடின ஒரு சின்ன பொம்மை மாதிரி விளையாடிட்டு போயிட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன்ப்பா அப்படின்னு கண்ணீரை தொடச்சத. அண்ணே வானே போகலாம் அப்படின்னு ஹனிமூனில் இருந்து திரும்பி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க நிலா சோழன்.